வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சுஸ்லான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 766% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சீகோஸ் ஷிப்பிங் சர்வீசஸ் அரௌண்ட் 55% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ரீசெண்டான வீடியோ விச் இஸ் ஆன் GTL இன்ஃப்ரா ஒரு பென்னி ஸ்டாக் 51% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சீரீஸில் நம்ம இந்த வீடியோவில் 20 rupees ரேஞ்ச் உண்டான ஒரு பென்னி ஸ்டாக் அண்டர் ஸ்மால் கேப் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ், டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் அண்ட் போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் போடுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜீரோ ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக அட்வைஸ் எடுத்த அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 20 rupees ரேஞ்சான பெனி ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலங்கிட் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்கோட அபவுட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் 1989. அலங்கிட் லிமிடெட் இஸ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஆங்க்சிலரி சர்வீசஸ் ரிலேட்டட் டு இ-கவர்னன்ஸ் பிஸ்னஸ். ஸோ இந்த அலங்கிட் லிமிட்டடோட வெப்சைட் பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அலங்கிட் லிமிட்டடோட வெப்சைட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் ட்ரேடிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், ஃபாரெக்ஸ், இன்சூரன்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டேஷன், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் டிபிஏ. ஸோ இந்த ரிலேட்டடான ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே இவங்க கவர் பண்ணுறாங்க. அண்ட் ரெக்டெக் இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சொல்யூஷன்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வாங்கி தராங்க. அண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், RTA பண்ணுறாங்க. சிமிலர்லி இவங்களோட சேனல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அலைட் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் காரஸ்பாண்டன்ட், மேனேஜ்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஐடி சர்வீசஸ், ஆதார், மேன் பவர் சர்வீசஸ், பேன் சர்வீசஸ், அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் பண்ணுறாங்க. டெக் சொல்யூஷன்ஸ், ஸ்மார்ட் கார்ட் பிரிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஆல் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுறாங்க. பட் இன் அ வெரி லோ லெவல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபேக்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 643 crores இருக்குது. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 23.7. இந்த ஸ்டாக்கோட லோ 9.65, ஹை 25.6. ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 29.8 விச் இஸ் குட் நம்பர். ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.2. அகெயின் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு அரௌண்ட் 50% கிட்ட புக் வேல்யூ இருக்குது விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ROCE, ROE பார்த்தீங்கன்னா 10.5% அண்ட் 9.86% விச் இஸ் அ டீசன்ட் நம்பர். ஃபேஸ் வேல்யூ 1.00. பெக் ரேஷியோ 3.29 இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அபவ் 1. அண்ட் டெப் டு ஈக்விட்டி 0.16. எனிதிங் லெஸர் தேன் 1 இட்ஸ் அ குட் ஸ்டாக், டெப்த் ஃப்ரீ ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12.6% இருக்குது. அண்ட் OPM 10.1%, OPM 5 இயர்ஸ்க்கு 9.57%. ஸோ சேல்ஸ் க்ரோத், OPM 5 இயர் எல்லாமே ஒரு குட் நம்பர்ஸ் தான். சேல்ஸ் க்ரோத் ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸ் 27.0% இருக்குது விச் இஸ் அட்ராக்டிவ் ஒன். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2.73 இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் லெஸர் தேன் 3 இட் இஸ் அ குட் நம்பர். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 25.1 இருக்குது. எனிதிங் அபவ் 6 இட் இஸ் அ குட் நம்பர். ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜாக அட்ராக்டிவான நம்பர் தான். Piotrowski ஸ்கோர் 3.00. இட் இஸ் நாட் அ குட் ஒன், பட் ஸ்டில் அதர் ஃபேக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஓகே. அண்ட் ஃபேக்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு டீசெண்டான ஸ்டாக் தான். ஏன்னா இந்த ஸ்டாக்குக்கு ஒரு டீசெண்டான PE ரேஷியோ இருக்குது, ROCE, ROE இருக்குது. அண்ட் டெப் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. அண்ட் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் டெப் டு ஈக்விட்டியும் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபேக்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 மார்ச் 2024 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 27.97 91.16 வரைக்கும் வந்திருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் இந்த 3 இயர்ஸில் இவங்களோட ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 148.18 கிட்ட இருந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இவங்களோட லோவஸ்ட் செப்டம்பர் 2023 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க விச் இஸ் 43.32 இந்த 1 இயரில். அண்ட் இப்போ மார்ச் 2024 கரண்ட்டாக 91.16 இருக்காங்க விச் இஸ் அ டீசென்ட் ரெக்கவரி ஃப்ரம் இட்ஸ் லோ பாயிண்ட். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 2.58 இருந்திருக்கு.
அண்ட் மார்ச் 2024 கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10.37. அண்ட் இந்த 3 இயர்ஸ் கோர்ஸில் மார்ச் 2024 தான் ஹையஸ்ட் ஒன். எந்த ஒரு ஸ்டாக்கும் லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ஹைக் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ குட் சைன். அண்ட் குறிப்பாக இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 times கிட்ட இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2015 0 இருந்திருக்கு. அண்ட் மார்ச் 2024 22 இருக்குது. அரவுண்ட் 9 years டைம் ஃப்ரேமில் 0லேருந்து 22 கிட்ட இந்த ஸ்டாக் வந்திருக்கு. அண்ட் மார்ச் 2023 டேட்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்ச் 2023 நெட் ப்ராஃபிட் வந்து -35 இருந்திருக்கு. அண்ட் மார்ச் 2024 1 year அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்து +22 கிட்ட இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 -1.50 இருந்திருக்கு. அண்ட் கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 0.80 இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் இன் ருபீஸ். இந்த ஸ்டாக்கோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 27% அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 13%. இந்த ஸ்டாக்கோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 30% அண்ட் 5 இயர்ஸ்க்கு 9%. அண்ட் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு -1%, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு -4%, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு 17%, அண்ட் லாஸ்ட் இயர் மட்டும் 113% கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10%, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 9%, அண்ட் லாஸ்ட் இயரில் 10%. ஸோ இந்த காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அலங்கிட் ஸ்டாக் கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year இல்லைனா லாஸ்ட் 3 years டைம் ஃப்ரேமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் வந்து இது எவிடெண்ட்டாக வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஜூன் 2021 71.33% இருந்திருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக மார்ச் 2024 54.14% இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட் 3 yearsஆக ப்ரொமோட்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்ஸை. பட் ஆனால் இங்கே அட்ராக்டிவாக இருக்கிறது என்னென்னா அவங்க செல் பண்ணியிருந்தாலும் டிசம்பர் 2023 அண்ட் மார்ச் 2024 டேட்டா கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 2.16% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் 1 yearஆக இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸை வந்து இவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 0.78% கிட்ட ஸ்டேக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 0.37% இருக்குது மார்ச் 2024. அண்டு டிசம்பர் 2023 டேட்டா கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 0.5% கம்மியாகி இருக்குது எஃப்ஐஏ ஸ்டேக். அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான பர்சன்டேஜ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 yearsஆகவே, விச் இஸ் அரௌண்ட் 0.02% to 0.01%. பப்ளிக்கோட ஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 27.88% இருந்திருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்லோட் பண்ண பப்ளிக் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45.49% கிட்ட பப்ளிக் ஸ்டேக் இருக்குது. அண்ட் பப்ளிக் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சம் ஆஃப் த பிக்கர் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். அண்ட் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் மார்ச் 2024 ஸ்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து புதுசாகவும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கொடுக்குது. அண்ட் எஸ், இந்த ஸ்டாக்கில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. லைக் லாஸ்ட் 10 years காம்பவுண்டர் க்ரோத் பார்த்திங்கன்னா பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. அண்ட் சிமிலர்லி பேலன்ஸ் ஷீட் வந்து நிறைய லைபிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எல்லா வருஷமும் கம்பேர் பண்ணும்போது இது ஹையஸ்டான்னு பார்த்திங்கன்னா இல்லை. பட் ஆனால் நல்ல ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சில நம்பர்ஸ், இந்த ஹைலைட்ஸ் நம்ம பேசினது கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்டான ஸ்டாக்காக தான் தெரியுது இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் இவால்வேட் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸில் ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அலங்கிட் லிமிட்டடோட டே சார்ட். அண்ட் இந்த சார்ட்டில் கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 23.48 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஹை பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 25.38. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ரீசெண்ட் லோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16.33. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 16.33லேருந்து ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. திருப்பி கொஞ்சம் கரெக்ட் ஆகி 25.38 வரைக்கும் போகி இப்போது கரண்ட்டாக வந்து 23.48 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21.47 வந்து நம்ம பேஸாக வச்சோன்னா
ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேட்டில் இந்த ஸ்டாக் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுதான் நான் சொல்கிற கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். அண்டு எப்போவுமே வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, விச் இஸ் 21.47. இங்கேருந்து இது எவ்வளோ டெப்த்துக்கு போயிருக்கு, இட் இஸ் அரவுண்ட் 8.93. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு மேலேயே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கொடுக்கும். அண்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 8 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அரவுண்ட் 13 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ சிமிலர்லி 21 + 13 பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 34 வரைக்கும் போகிறதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா. ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் அரவுண்ட் 28 ஜூனில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் ஆனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து 25.38 போயிட்டு திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவலில் வருது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனலோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னவாக இருக்குன்னா, இந்த ஸ்டாக் வந்து அரவுண்ட் 23 or 22 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட் கொடுக்கும். அண்ட் திருப்பி ஒரு ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 25 பிரேக் பண்ணும். அண்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா 34 போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து லோவர் எண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபார் ஷுவர் வந்து 19 கிட்ட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 22-23 ரேஞ்சில் நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து ஃபார் ஷுவர் 34 இருக்கும். அண்ட் இந்த 34 வந்து கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு தான் இந்த 34க்கு ரீச் ஆகும். பட் ஆனால் இன்கேஸ் 22-23ல் வந்து என்டர் ஆனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அரவுண்ட் 18.80 இல்லைனா 18.50 இந்த ரேஞ்சில் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்கள் என்ட்ரியிலேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். அண்டு உங்களோட என்ட்ரியிலேருந்து உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 13 பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனலோட டெக்னிக்கல் லெவல்ஸ். பட் ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 34 தான் இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக் 1 மந்த் டைம் ஃப்ரேமில் நான் இப்போது ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறேன். இந்த 1 மந்த் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அரவுண்ட் 40 rupees கிட்ட போயிருக்கு 2019 ரேஞ்சில். அண்ட் சிமிலர்லி அரவுண்ட் 88 கிட்ட போயிருக்கு 2018 ரேஞ்சில். ஸோ 2018 and 19 அரவுண்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. நம்ம இந்த 10 இயர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்தோம். அண்டு சம் பாயிண்ட்ஸில் வந்து இவங்களோட சேல்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அரவுண்ட் 12 rupees 8 rupees ரேஞ்ச் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 34 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 40 அண்ட் 40 பிரேக் பண்ணி போச்சுன்னா 88. இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸாக இருக்கும். அண்ட் 22லேருந்து 88 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300% கிட்ட அப் மூமெண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து ஆலன் கிட் லிமிட்டடோட டெக்னிக்கல் ஹைலைட்ஸ். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அரௌண்ட் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ ஃபார் ஷுவர் வந்து 34 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு செபி ரெஜிஸ்டர் என்டிட்டி கிடையாது. எல்லா வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா காசுமே வந்து 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுங்க, ஸ்டாப் லாஸோட என்ட்ரி கொடுங்க. ஆலன் கிட் லிமிடெட் ஸ்டாக் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள்.